அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக பதியப்பட்ட வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக நிர்மலா தேவி ஆஜர் ஆகியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமருத். அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் இன்று முக்கியமான தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அருப்புக்கோட்டையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் கணிதவியல் பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் நிர்மலா தேவி. அவரது வயது 46. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2018 மார்ச் மாதம் வரை சுமார் 5 மாத காலம் புத்தாக்க பயிற்சி வகுப்பு என்பது அங்கு நடைபெற்றது. அங்கு பங்கேற்றிருந்த நிர்மலா தேவி அங்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்த மதுரை திருமூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டது. நிர்மலா தேவி தனக்கு சாதகமாக பல்கலைக்கழகத்தில் சில பணிகளை மேற்கொள்ள உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கூறியதன் அடிப்படையில் கல்லூரியில் பயிலும் மாணவிகளை தவறான பழக்கத்திற்கு நிர்மலா தேவி தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் அழைத்து பேசியிருக்கிறார். இது குறித்து சம்பந்தப்பட்ட மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இது சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் கல்லூரி நிர்வாகம் எடுக்காத காரணத்தால் நிர்மலா தேவி பேசிய தொலைபேசி உரையாடலை சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதனைத் தொடர்ந்து சமூக அமைப்புகள் மற்றும் பல்வேறு கட்சிகள் சார்பில் பலதரப்பட்ட போராட்டங்கள் நடைபெறையில் முதற்கட்டமாக அருப்புக்கோட்டை காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் தீவிரத்தை அறிந்த தமிழக அரசு தமிழக சிபிசிஐடி காவல்துறைக்கு இந்த வழக்கினை மாற்றியது. அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட சிபிசிஐடி காவல்துறையினர் நிர்மலா தேவியிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய முருகன் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் இந்த வழக்கில் சேர்த்து அவர்களையும் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு குறித்து விசாரணை கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் திருலித்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தமிழக ஆளுநர் அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் தலைமையில் அந்த விசாரணை ஆணையத்தை அமைத்து அந்த விசாரணை ஆணையமும் விசாரணைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பித்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிர்மலா தேவி, உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய 3 பேரும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் சொந்த காரணங்கள் உள்ளிட்ட சொந்த காரணங்களை காரணம் காட்டி வீட்டிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு கடந்த 26ஆம் தேதி மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பு வழங்குவார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்மலா தேவி உட்குறைவு காரணமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாதால் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு 29ஆம் தேதியான இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய நிர்மலா தேவி, உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இந்த 3 பேரும் நீதிமன்றத்தில் நேரில் தற்போது ஆஜராகியிருக்கின்றனர். நீதிபதி பகவதி அம்மாள் முன்னிலையில் தற்போது இவர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தமிழகமே உலுக்கிய பரபரப்பை ஏற்படுத்திய கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் அழைத்த தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் நிர்மலா தேவி அவர் தொடர்பான இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றது. அமருத். வழக்கு தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.